Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனலில் நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி ரீடர் தென் அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் கிராமர் எக்ஸசைஸ் இது எல்லாத்த பற்றி வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 6 சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருக்கிற த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் அப்படின்ற லெசன் ஒரு ஷார்ட் ஸ்டோரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஷார்ட் ஸ்டோரிக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரியை லைன் பை லைன் தமிழ் ஸ்டோரியாகவே நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 2 பார்ட்டாக நம்ம அந்த ஸ்டோரியை பார்த்துருக்கோம். ஸோ 2 பார்ட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஒரு 10 கொஷின் கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த கொஷின் அண்ட் ஆன்சருக்காக தான் இந்த வீடியோ பார்க்கலாம். கொஷின் அண்ட் ஆன்சருக்கு எந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்குற பேராகிராஃப் தென் கேரக்டர் ஸ்பீக்கர், நம்ம எப்போவுமே சப்ளிமெண்ட்ரி ரீடர்னாலே ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க. அந்த டைலாக்கை அந்த ஸ்டோரியில் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்களே கேரக்டர் ஸ்பீக்கர், இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் ஆர் த லிட்டில் சில்ட்ரன் ஆஃப் ஹாலண்ட் அவேர் ஆஃப்? எப்பொழுதுமே எப்படி சில்ட்ரன், அதாவது வந்து சில்ட்ரன் கூட ஏன் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க அந்த ஹாலண்ட் நாட்டில், எல்லாருமே எப்படி வந்து ஏன் வந்து விழிப்புணர்வோடு அந்த குழந்தைங்களெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. த லிட்டில் சில்ட்ரன் ஆஃப் ஹாலண்ட் ஆர் அவேர் த டைக்ஸ் மஸ்ட் பி வாட்ச்ட் எவ்ரி மோமெண்ட் அண்ட் தட் ஈவன் எ ஸ்மால் ஹோல் கேன் பி எ வெரி டேஞ்சரஸ். அதாவது அந்த ஹாலண்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் அந்த டைக்லாம் என்ன அப்படின்னு நம்ம லெசனில் பார்த்துருப்போம். அதாவது கடல் தண்ணி அதாவது இந்த ஹாலண்ட் அப்படின்ற நாடு வந்து கடல் மட்டத்திலேருந்து கீழே இருக்கிறது. ஸோ அதனால் கடல் நீர் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு தடுப்பணை அமைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம டைக்குன்றோம். அந்த டைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நம்மளுடைய ஃபிங்கர் விரல் நுனிய அளவுக்கு இருக்கிற ஓட்டை வந்தாலுமே அது வந்து ஒரு பெரிய டேஞ்சராக மாறிடும். ஏன்னா தண்ணி வந்து உள்ளே வந்துடும். ஸோ இது வந்து அங்கே இருக்கிற வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே தெரியும். ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட அந்த விஷயம் தெரியும். அதனால் எல்லாருமே விழிப்புணர்வோடு எப்போவுமே அந்த டைக்கை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இட் வுட் பி பிரிங் த சீ இன் டு த ஹாலண்ட், அதாவது கடல் நீரை வந்து உள்ளே கொண்டு வந்துடும். அதனால் வந்து எந்த ஒரு அந்த டைக்கில் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வோடவே அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ த லிட்டில் சில்ட்ரன் ஆஃப் ஹாலண்ட் ஆர் அவேர் த டைக்ஸ் must be watched every moment and that even a small hole can be very dangerous. It would bring the sea into the Haaland. Second question பாருங்க. What was the work assigned to Peter's father? பீட்டரோடைய ஃபாதர் என்ன ஒர்க் பார்த்தாங்க? ஸோ நமக்கு தெரியும், ஸ்டோரியை நல்லா ரீட் பண்ணியிருந்தவங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்ன இல்லைங்களா? ஸோ என்ன ஒர்க் பார்த்தாங்க? ரைட், அதாவது அவங்க வந்து அந்த டைக்கில் இருக்கிற ஸ்லூசஸ், அதாவது அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான். ஓகேவா? கடல்லேருந்து கப்பல் வந்து வரும்பொழுது அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி திருப்பி க்ளோஸ் பண்ணுவார் இல்லையா? ஸோ அந்த ஒர்க்கை தான் வந்து அவங்க அப்பா வந்து பார்த்தாங்க. பீட்டர்ஸ் ஃபாதர் வாஸ் அசைன்ட் த டாஸ்க் ஆஃப் டெண்டிங் த கேட் ஆஃப் டைக். He had to open and close it to allow the ships to pass. ஷிப் வந்து பாஸ் ஆகிறதுக்காக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற ஒர்க்கு தான் வந்து அவங்க அப்பா வந்து பார்த்தார், பீட்டருடைய ஃபாதர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். Why did Peter's mother call him? பீட்டருடைய அம்மா பீட்டரை ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஏன் கூப்பிட்டாங்க, எப்போ கூப்பிட்டாங்க? நம்ம லெசன் படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? Peter's mother called him to go and give cakes to his friend who was blind. அதாவது கொஞ்சம் கேக் இருக்குது, இந்த கேக்கை எடுத்துகிட்டு போயிட்டு உன்னுடைய பிளைண்ட் ஃப்ரெண்ட், அதாவது அந்த கண்ணு தெரியாத ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து கூப்பிட்டாங்க. ஓகே, பீட்டர்ஸ் மதர் கால் ஹிம் டு கோ அண்ட் கிவ் கேக்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹூ வாஸ் பிளைண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபோர்த் கொஷின். ஹவு டிட் பீட்டர் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட்? அதாவது எப்படி வந்து அவன் வந்து அந்த கொஞ்சம் டைம் வந்து அவங்கக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறான் இல்லைங்களா? அந்த அவனுடைய அந்த கண்ணு தெரியாத ஃப்ரெண்டுக்கிட்ட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறான். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன விஷயத்தை ஷேர் பண்ணான் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. பீட்டர் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட் பை டெல்லிங் ஹிம் அபவுட் his walk along the dike and about the sun and the flowers and the ship of far
அவுட் த sea. அதாவது பீட்டர் வந்து அவர்கிட்ட, அதாவது அந்த பிளைண்ட் ஃப்ரெண்ட் கிட்ட என்னென்னலாம் சொல்லிகிட்ருக்கிறார் அப்படின்னா, என்ன சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னா, அபவுட் ஹிஸ் வாக் அலாங் த டைக். தனியாக அவன் டைக்கில் நடந்து வரும்பொழுது அந்த சன் எப்படி இருந்துச்சு அப்படின்னும், அங்கேருந்து பூக்கள் ஃப்ளவர்ஸ் எப்படி அழகாக இருந்துச்சு அதை சொல்லிகிட்ருக்கான். த ஷிப்ஸ் ஃபார் அவுட் ஆஃப் த sea, கடலில் இருக்கிற ரொம்ப தூரத்தில் இருந்து அந்த கப்பல் எப்படி அழகாக இருந்தது, இது எல்லாமே அவனுடைய பிளைண்ட் ஃப்ரெண்ட் கிட்ட அவன் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அவனோட டைமை வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறான். ஓகே, பீட்டர் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட் பை டெல்லிங் ஹிம் அபவுட் ஹிஸ் வாக் அலாங் த டைக் அண்ட் அபவுட் த சன் அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் த ஷிப்ஸ் ஃபார் அவுட் at sea. Next, fifth question பாருங்க. Why did the fathers always say angry water? ஸோ எதனால் வந்து அந்த கடல் நீரை வந்து பீட்டருடைய ஃபாதர் வந்து ஆங்க்ரி வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. The father always said angry water because the sea water lash on the dikes aways. அதாவது எப்பொழுதுமே அந்த கடல் நீர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டைக்கில் வந்து அலை வந்து அடிக்குது இல்லைங்களா, அதாவது டைக்கில் பட்டு திரும்பவும் கடலுக்குள்ளேயே போயிடுது. அது அந்த கோவத்தை அந்த அடிக்கிறத பார்த்து தான் வந்து ஆங்க்ரி வாட்டர் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. ஓகே, கடல் நீர் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அந்த டைக் வந்து தடுக்குது. ஸோ அது மேலே கோவத்தை காமிக்கிற மாதிரி கடல் நீர் வந்து அடிக்கிறதுனால ஆங்க்ரி வாட்டர் அப்படின்னு சொல்கிறார். த ஃபாதர் ஆல்வேஸ் சேட் ஆங்க்ரி வாட்டர் பிகாஸ் த sea water lashed on the dikes ஆல்வேஸ். எப்போவுமே வந்து அந்த டைக்கில் வந்து அது வந்து ஸ்லாஷ் பண்ணுறதுனால ஆங்க்ரி வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள். What did Peter see when he stopped near the dike? என்ன அங்கே பார்த்தான், ஏன் அவன் ஸ்டாப் ஆகிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. பீட்டர் வந்து அந்த டைக்கிட்ட என்னத்தை பார்த்தான், ஏன் அவன் வந்து ஷாக் ஆகிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. பீட்டர் saw a small hole in the dike. சின்னதாக ஒரு ஹோல் இருக்கிறத பார்க்குறோம். Through the hole water was following. அந்த ஹோல் வழியாக தண்ணி வந்து கசிஞ்சிட்ருக்கு, ஒழுகுது. அதை பார்த்த உடனே அவன் வந்து நின்றுட்டான். ஓகேவா, Peter saw a small hole in the dike. Through the hole, water was flowing. F-L-O-W-I-N-G, flowing. ஓகேவா, Peter saw a small hole in the dike. Through a hole, water was flowing. அந்த தண்ணி அந்த ஹோல் வழியாக வந்து தண்ணி வந்து கசியிறது, இதுதான் அவன் வந்து பார்க்குறான். அதனால் வந்து அங்கே போய் டைக் பக்கத்தில் அவன் வந்து நிற்கிறான். ஓகே, சடனாக வந்து பார்த்த உடனே நின்றுட்டான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 9th one. வாட் வேர் த தாட்ஸ் ஆஃப் மதர் வென் பீட்டர் டிடன்ட் ரிட்டர்ன் ஹோம்? அதாவது பீட்டர் வந்து வீட்டுக்கு திரும்ப வராததுனால அவங்க அம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த மதர் தாட் தட் பீட்டர் மஸ்ட் ஹாவ் ஸ்டேட் வித் த பிளைண்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஹீ வுட் கம் நெக்ஸ்ட் டே மார்னிங். ஒரு வேளை அவன் வந்து நைட்டு வந்து அவனுடைய பிளைண்ட் ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டு கூட ஸ்டே பண்ணலான்னு நினச்சிருப்பான் போல். ஸோ காலையில் வந்துடுவான் அப்படின்னு தான் அவங்க மம்மி வந்து திங்க் பண்ணுறாங்க. ஓகே, த மதர் தாட் தட் பீட்டர் மஸ்ட் ஹாவ் ஸ்டேட் வித் த பிளைண்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஹீ வுட் கம் நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ அவன் காலையில் வந்துடுவான் அப்படின்னு தான் அவங்களோட திங்கிங் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹவு டிட் பீட்டர் ஸ்பெண்ட் ஹிஸ் நைட் அட் த டைக்? எப்படி வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக அவன் எப்படி வந்து அங்கே வந்து பீட்டர் வந்து டைக்கில் ஸ்பெண்ட் பண்ண அவனோட டைம் அப்படின்னு கேட்குறாங்க. பீட்டர் ட்ரஸ்ட் ஹிஸ் லிட்டில் ஃபிங்கர் இன் டு த ஹோல் இன் த டைக் அண்ட் ஸ்பெண்ட் த ஹோல் நைட் தேர். ஹி கால் ஃபார் அதர்ஸ் ஹெல்ப் பட் நோபடி கேம் டு ஹிம். அதாவது அவனுடைய லிட்டில் ஃபிங்கர் தான் நம்பினான். ஏன்னா அந்த ஹோல்குள்ளே கையை விட்டதுனால தண்ணி கசிய ஆரம்பிக்கலை. அதனால் அவனோட நைட் டைம் ஃபுல்லாகவுமே வந்து அங்கே செலவழிக்கிற டைம் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் ஹெல்ப்புக்காக நிறைய பேரை கூப்பிட்டான், பட் யாருமே வரல. ஸோ அதனால் அவன் வந்து நைட் ஃபுல்லாக அங்கே வந்து தங்குற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஓகேவா, பீட்டர் ட்ரஸ்ட் ஹிஸ் லிட்டில் ஃபிங்கர் இன் டு த ஹோல் இன் த டைக் அண்ட் ஸ்பெண்ட் த ஹோல் night there and spend the whole night there. He called for others help but nobody came to him. Who found Peter in dike and what did he do? அதாவது அந்த பீட்டர் வந்து டைக்கில் இருந்தான் இல்லையா நைட்டு ஃபுல்லாக, அதை ஃபஸ்ட்டு யார் பார்த்தாங்க, பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதான் கொஷின். ஓகே,
Next day morning, a man was going to his work. He found Peter in dike. மறுநாள் காலையில் ஒரு மேன் வந்து அந்த வழியாக அவருடைய வேலைக்கு போகும்போது அங்கே பீட்டரை பார்க்குறான். ஓகே, ஸ்ப்ரெட் த நியூஸ் டு த டவுன். அந்த நியூஸை ஃபுல்லாக அண்ட் ஸ்ப்ரெட் த நியூஸ் டு த டவுன் பார்த்துட்டு எந்த நியூஸோ அந்த நியூஸை ஃபுல்லாக வந்து டவுனுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறான். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் எ மேன் வாஸ் கோயிங் டு ஹிஸ் ஒர்க். ஹீ ஃபவுண்ட் த பீட்டர் இன் ஹிஸ் டைக் அண்ட் spread the news to the town. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹவு டிட் த வில்லேஜஸ் மெயின்ட் த ஹோல்ட்? அந்த ஹோலை எப்படி வந்து அடைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த மண்வெட்டி அந்த மாதிரி வந்து ஷோவல்ஸ் மூலயமா வந்து அடைக்கிறாங்க இல்லையா. த வில்லேஜஸ் கேம் வித் ஷோவல்ஸ் அண்ட் மென்டர் த ஹோல். அதாவது வந்து அந்த மண்வெட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மெண்டட் த ஹோல், மெண்டட் அந்த ஹோலை வந்து சரி செய்கிறாங்க. ஓகே, எப்படி சரி செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து அந்த மண்வெட்டி அந்த மாதிரி அந்த டூல்ஸ் எல்லாம் ஷோவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து சரி செய்கிறாங்க. ஓகே, த வில்லேஜஸ் கேம் வித் த ஷோவல்ஸ் அண்ட் மெண்டட் த ஹோல். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் இருக்கிற பேராகிராஃப் அண்ட் கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் ரிமைனிங் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.